ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஆண்பால் பிள்ளைத்தமிழின் அடுத்த பருவம் உணவூட்டல் பருவம் ஆகின்றது. ஏழாம் திங்களின் இன்னமுதூட்டலும் என்பது பிங்கல நிகண்டுவின் பாடல் வரி. அரிதாக பாடப்பட்டுள்ள பருவங்களில் ஒன்றான இதுவும் கதிர்காம பிள்ளைத்தமிழில் மட்டுமே நயமுறப் பாடி பதியப்பட்டுள்ளதனை கண்டு மகிழலாம். உணவூட்டல் எனும் செய்கையை பொருளாக கொண்ட இப்பருவம் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதும் குழந்தை வளர இன்றியமையாததும் ஆகும். பெரியாழ்வார் கிருஷ்ணனை பற்றி பாடி பரவிய திருமொழி பாசுரங்களில் அன்னை முலை உண்ண அழைத்தல் என்று தனியாக பாசுரங்களை பாடியுள்ளார். இருப்பினும் எந்த பிள்ளைத்தமிழிலும் இதுவோ உணவூட்டல் எனும் நிகழ்வோ தனிப்பருவமாகவே எடுத்து பாடப்படவில்லை என்பது வியப்பிற்கு உரியது. குழந்தை நல்ல அறிவாற்றலுடன் நல்ல குணங்களுடன் வளர சத்தான உணவை தாயும் செவிலியரும் தேர்ந்தெடுத்து ஊட்ட வேண்டும். தானே உண்ண இயலாத பருவமாதலால் உணவை குழந்தைக்கு ஊட்டிவிடவும் வேண்டும். உணவு உண்ணாது சில குழந்தைகள் மறுத்துவிடும். அப்போது நிலவை காட்டியும் காக்கை, குருவி, நாய் ஆகியனவற்றை காட்டியும் தாய் உணவினை ஊட்டுவாள். சில பொழுதுகளில் நல்ல கதைகளை கூறியும் உணவூட்டுவாள். கதிர்காம பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு 3 பாடல்கள் வீதம் உள்ளன. ஆகவே உணவூட்டல் பருவத்திலும் 3 பாடல்களே உள்ளன. ஒரு பாடலை காணலாம். ஏறு எனப்படும் விடையில் ஏறி வரும் சிவபிரான் அருமையாக சீராட்டிடும் எங்கள் ஏறு, அதாவது சிங்கம் போலும் பிள்ளையே. இதில் ஏறு எனும் சொல்லை விடை, எருது, சிங்கம் எனும் இரு பொருட்களில் பயன்படுத்தியுள்ள நயத்தை காணலாம். குகைக்குள் சிங்கமானது உனது நடையினை கண்டு நாணமுற்று வருந்தி கிடக்கின்றது. கதிர்காமத்தில் உள்ள அழகிய மாணிக்க கங்கை எனப்படும் வடவையாற்றின் பக்கம் உள்ள துறைகளில் ஆங்காங்கே நீராடும் தொண்டர்களுக்கு கடைக்கண்ணால் பார்த்து அருள் செய்யும் விடாத பெருமழை போல்பவனே. இதில் சுவையான ஒரு தத்துவம் தொக்கி நிற்கிறது. முருகப்பெருமானுக்கு அடியாராகிவிட்டவர்களை அவன் எப்போதுமே விடாது பெய்யும் கொடைமழை போன்று அருள் பாலித்த வண்ணமே இருப்பவன் என்பதே அது. இனிக்கும் தீம்பாகினில் தோய்த்தெடுத்த கரும்பினின்றும் கிடைத்த கற்கண்டு கட்டியே. ஆயர்கள் வைத்துள்ள தயிரினை கள்ளத்தனத்தால் உண்ட திருமாலின் மருமகனே. அன்னையின் முலையின் இன்னமுதினை பருகும் கோமான் நீ. இன்று அக்கொங்கைகளுக்கு ஒப்பான பொற்கிண்ணத்தில் படைக்கப்பட்டுள்ளதும் உள்ளன்பு எனும் நெய்யினை சொரிந்தமையால் அது சிவமணம் கமழ்வதாகவும் உள்ளதாக சமைத்த அமுதை போன்ற சோற்றினை நீ உண்ண வேண்டும். இங்கு இறைவனுக்கு படைக்கப்படும் அமுது எதுவானாலும் உண்மை அன்பு எனும் நெய்யினை அதில் சேர்த்து படைத்தால் அது சிவமணம் கமழும் அமுதாகிவிடும் எனும் செய்தி தொக்கி நிற்கிறது. ஆயர்களின் தயிரை கண்ணபிரான் களவாடி உண்டதனால் அவர்கள் பெரும் பேறு பெற்றனர் எனும் கருத்தையும் காணலாம். பொய்மையற்ற நின் அடியாரின் உள்ளங்களை கவர்ந்து உண்பதே போல நான் தரும் இந்த சோற்றினையும் உண்டருள வேண்டும் முருகா என தாய் வேண்டுவதாக அமைந்த மிக அழகான பாடல். ஏரூரும் அவன் இனிது கோதாட்ட வரும் எங்களேரே முழைக்குள் யாழி இனிய நின்னடை கண்டு வெள்கி உளைய கதிரையேர் வடவையாற்றின் துறை தோறும் விளையாட்டையர்ந்தாங்காங்கு நீராடு தொண்டற்கடை கணி குஞ்சோனையருண்மாரியே. தித்தித்த தேம்பாகு தோய்ந்த கட்டிக்கரும்பே. கீறுமுலைய முதூரல் பருகு கோமானின்று கிளர்கொங்கையொப்பாகு பொற்கிண்ணத்து நறுமணம் சிவமணம் போல் மண்பு கெழு நெய்யளாய்ச் சமைத்த சோரமுதும் ஆயர்தயிர் தொட்டுண்ட கள்வன் மகிழ்சூழ் மருக உண்டருள்கவே.
சொற்றொழும்பாளரது உளம் கவர்ந்துண்டல் போல் சோரமுது உண்டருள்கவே. சொற்றொழும்பாளரது உளம் கவர்ந்துண்டல் போல் சோரமுது உண்டருள்கவே. குழந்தையின் இனிய செயல்களும் அக்குழந்தை முருகனானதனால் அவனுடைய தெய்வத்தன்மையும் விளங்கி தோன்றுமாறு பாடப்பட்ட அருமையான பாடல்கள் இவையாகும். உங்களிடம் விடை பெறுவது மீனாட்சி பாலகணேஷ், திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். In this series of rarely sung childhood stages, next we are going to hear about the stage when the child is being fed. Though this is a stage which would be common for boys and girls, we do not find any songs on this stage in any Pillai Tamil text. Again, only Kadirkama Pillai Tamil has 3 songs on this stage. It has 3 songs each for each stage of growth. We will look at the content of one of the songs. Shiva, who rides on Nandi, is very fond of you, his little child Murugan. You also play on the banks of the river Vadavayaru in Kadirkama and take care of the devotees bathing in that river. You are like the rain pouring your grace non-stop on devotees. You are as sweet as the sugarcane. You are the nephew of Krishna who stole yogurt and butter. Please eat this rice which is cooked with affection. This is a song soaked in mother's love for child Murugan. Let us enjoy this song and its meaning. This was brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening.